யோவான் 1வது அதிகாரம், John 1st chapter. முதலாவது அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல முடியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்ததாம்? வார்த்தை இருந்ததாம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததாம். ஆதியிலே வார்த்தை இருந்ததுனாக்க பிதாவினிடத்திலே வார்த்தை இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிதாவினிடத்தில் என்ன இருந்ததாம்? வார்த்தை இருந்ததாம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? வார்த்தை என்பது எதை குறிக்கிறது என்றால் என்னத்தை குறிக்கிறது? தேவன். வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? தேவன். யார் நம்ம தேவன்? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். வார்த்தை எதை குறிக்கிறது? தேவன் என்றது குறிக்கிறது. வார்த்தை நமக்கு எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. வார்த்தை எதன் மூலியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வேத புத்தகம் மூலியமாக கிடைத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை பிதாவினிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, இதே யோவான் அதிகாரம் 1வது வசனத்தில் இன்னொரு வசனம் வரும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அதாவது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காய் வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய எல்லா விதமான பழிகளுக்காக அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காய் ரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை தீர்த்து மறுபடியுமாய் உயிரோடு எழுந்த தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இறந்துட்டு அங்கே இருந்துள்ள 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? உயிருள்ள வார்த்தை எங்க இருக்கிறது? ஆம், வேதத்தில் இருக்கிறது. அந்த உயிருள்ள வார்த்தை எங்க இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. நாமும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம என்னவா இருக்க வேண்டும்? வேதத்தை. கிறிஸ்துவர்களாக இருந்தால் கூட நிறைய பேர் என்ன பண்றோம்னாக்கா, பைபிள் கடையில் பைபிள், தலையாணி அடியில் பைபிள் வச்சுட்டு என்ன பண்றோம்? தூங்குறோம். எதற்காக? பேய் பிசாசு வருது, பயம். நிறைய பேர் என்ன பண்றோம்? எங்கேயாச்சும் போகும்பொழுது பேக்கில் பைபிளை போட்டு போயிடுறோம். எதுக்காக? போகும்பொழுது எதுவும் ஆகக்கூடாது. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் ஆகணும்னாக்கா பைபிள் நல்லா எப்படி என்ன பண்றோம்? இப்படி தொட்டு நல்லா முத்தெல்லாம் குடிச்சு பைபிளை இருதயத்திலலாம் வச்சு அப்பதான் நமக்கு பைபிள் இருக்கிறதே ஞாபகம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், பைபிளை கேரி பண்ற உங்களை ஆண்டவர் நிச்சயமா கேரி பண்ண போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பைபிளை தூக்கிட்டு போனா ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டு போகிற தூரங்கள் வெகு தூரமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிளை எல்லாரும் தூக்கிட்டு வராங்க, சபைக்கு செல்றாங்க. சும்மா கிடையாதுங்க, அந்த வார்த்தையை சுமக்குறாங்க. அந்த வார்த்தை என்ன பண்றாங்க? சுமக்குறாங்க. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அவருடைய வார்த்தையை சுமக்கிறோம். அதனால் தான் நாம அவர் மூலியமாக என்ன பண்றோம்? அவர் நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமென் இன்னும் சத்தமா சொல்ல முடியுமா? நாம இனி என்ன பண்ணணும்? பைபிள்ல வாசிக்கணும். என்ன பண்ணணும்? வாசிக்கணும். நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். பிரதர் பிரவீன் அவங்க ரெவல்யூஷன், நிறைய ரெவல்யூஷன், புதுசான ரெவல்யூஷன்லாம் பேசுறாங்க. 7 குத்து விளக்குகள் பத்தி பேசியிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தது. இப்போ வந்து ஏஞ்சல்ஸோட ரெலம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது. நம்ம பைபிளை வாசித்தா கூட யாராச்சும் சின்ன பசங்க கூட ஏதாச்சும் ஒரு புதிய காரியத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். குட்டி பையனா இருந்தா கூட தெரியாது. அந்த பிரதர் பேசுற காரியங்கள் ரொம்ப புதுசா இருந்தது. பைபிளை மிகவும் அதை ஆராய்ந்து பார்த்தா தான் அந்த விஷயங்கள்லாம் பேச முடியும். ஏஞ்சல் செய்த காரியங்கள் எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு அதை படிச்சு அதற்குண்டான விளக்கங்களை ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அந்த காரியங்களை ஆண்டவர் அவர் மூலியமாய் செய்து கொண்டு வராருனாக்கா அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் தான். அதே போலதான் நாமளும் என்ன செய்ய வேணும்? விசுவாசிகளா இருக்கிறவங்க காது கொடுத்து முதலாவது வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்க வேணும். என்ன பண்ணணுமா? வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கணும். நல்ல பாட்டு பாடலாம்,
நல்ல ஆராதனை பண்ணலாம், கையை தூக்கலாம், முட்டி போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதை காட்டிலும் நிறைய நாம நேரத்தை எதுல செலவிடணும்னாக்கா வார்த்தையில செலவிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல சுகம் இருக்குது, இதுல ஆசீர்வாதம் இருக்குது, இதுல பலவீனத்துக்கு மருந்து இருக்குது, இதுல சுகவீனத்துக்கு மருந்து இருக்குது, இதுல தரித்திரங்கள் ஒழிய நம்மளுக்கு வசனங்கள் இருக்கிறது. நமக்கு நீண்ட நாட்களாய் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் பைபிள்ல மருந்து இருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, எல்லாத்துக்கும் உண்டான தேவைகள் இதிலே சந்திக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்கேயும் போய் வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில போய் மனிதர்கள்ட்ட நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினந்தோறும் நம்ம பைபிளை தியானிக்க தியானிக்க நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் எத்தனை பேர் சத்தமாய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையா டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தெரியல. அவர் நான் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவரு என்ன சொன்னாருனாக்கா, பைபிள் எப்படி வாசிக்கணும்னாக்கா ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு நாளைக்கு 1வது அதிகாரம் சங்கீதத்தில் எடுத்தாக்கா 1, 10, அதாவது 1, 11, 21, 31, 41 அப்படி ஒரு 10 அதிகாரங்களை வாசித்துக் கொண்டு செல்லணுமா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல மறுநாள் 2, 22, 22, 33, 40, 43, 53 அப்படி வாசித்து செல்லும் பொழுது அதற்குண்டான பைபிள் வாசிக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இன்னும் அதிகமாய் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இது ஒரு ட்ரிக்ஸ் தான் அவர் சொல்லி கொடுத்தது. நான் அந்த மாதிரி தான் நான் எல்லா வசனங்களுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு நான் டெய்லி ஒரு 1, 11 அப்படி வாசித்துட்டு போவேன் எல்லா அதிகாரத்திலையும். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது யாருன்னா வேணும்னா இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். அர்ஜென்ட்டா பைபிள் படிக்கிறது, ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் பைபிள் படிச்சுட்டு ஓடுறது, வேலைக்கு போகும்போது அர்ஜென்ட்டா பைபிள் படிச்சுட்டு இல்ல, நாம பைபிள் படிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஒரு சில மணி நேரங்களை நாம விட்டுறணும். எதை குறித்து யோசிக்க 24 hours இருக்குதுங்க நம்மளுடைய லைஃப்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு இருக்கு? 24 hours இருக்கு. 24 மணி நேரம் இருக்கு. நம்ம வேலைக்கு போறதுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறோம், 10 மணி நேரம் வேலை செய்யறோம். டிராவல் பண்றவங்க 2 மணி நேரம் டிராவல் பண்றாங்க, 12 மணி நேரம் முடிஞ்சது. தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம், 20 மணி நேரம் முடிஞ்சது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சது. 1 மணி நேரம் மற்ற வேலைகளை பார்க்க முடிஞ்சது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. நாம் அதை செலவு பண்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்காக ஒரு சிலுவையில் எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாரு, நமக்காக மரிச்சாரு. நாம நல்லா இருக்கணும் தான் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்காரு. நாம இதை படிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தான் இந்த வார்த்தையை கொடுத்து போயிருக்காரு. ஆனா ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்ம இந்த வார்த்தைக்கு நேரம் கொடுக்கிறோமா? இல்ல, பேசிட்டு இருக்கிற என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். எப்போ நம்ம வார்த்தைக்கு நேரத்தை செலவிடுகிறோமோ மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மை பின்தொடரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன தொடரும்? பின்தொடரும். எப்போ நம்ம வார்த்தைக்கு நேரங்களை செலவிடலையோ மற்ற காரியங்கள் நம்ம எவ்வளவு கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இனி எத்தனை பேர் வார்த்தையை தியானித்து வார்த்தையோடு இணைந்து வாழ விருப்பப்படுறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. அப்படியே அதே வசனத்தில் 14வது வசனங்களை பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே யார் வாசம் பண்ணினாரா? எது மூலியமா? வார்த்தை மூலியமா. நம்ம வார்த்தை தியானிக்க தியானிக்க கிறிஸ்து எங்க நம்ம யாருக்குள்ள வாசம் செய்யறாரு? நமக்குள்ள வாசம் செய்யறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்க விசுவாசத்தை தட்டணும்னு பாக்குறேன். நான் உங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும்னு பாக்குறேன்? தட்டி எழுப்பணும்னு பாக்குறேன். நீங்க வார்த்தையை படிச்சு பாருங்க. இது என்னங்க? இது பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 2ஆம் தேதி. நீங்க இந்த வார்த்தையை ஒரு 3 மாசம் கரெக்டா அந்த வார்த்தையை நல்லா 3 மாசம் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. 3 மாசம் நல்லா படிச்சு ஜெபம் செய்து பாருங்க. 3 மாசத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. இது உள்ளான மனதில் போய் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறித்திருக்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் உயிர்ப்பிக்கிறதாம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? நம்மளுடைய உள்ளான வாழ்க்கையில நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு செத்து போயிருக்கலாம், நம்மளுடைய வியாதி நம்மளுடைய உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம்,
நம்மளுடைய பண பொருளாதாரத்தில் நிறைய தேவைகள் இருக்கலாம். இதெல்லாம் உள்ளான ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். வெளியில பார்க்கறதுக்கு சிரிச்சிட்டு இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா பாதிப்பா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தூக்கம் வராம இருந்திருக்கீங்க பிரச்சனைகளை கண்டு? இனி அந்த மாதிரிலாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை போயிடணும். அது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன்னா இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. அந்த நாமத்தில் அற்புதம் நடக்குது. அந்த நாமத்தை கண்டா பேய் ஓடுது. அந்த நாமத்தை கண்டா சர்ப்பங்கள்லாம் நடுங்குது. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். அந்த நாமத்தை நாம பெற்றுக்கொள்ளனாக்கா வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் எத்தனை பேர் நமக்கு எதிராக எழும்பினாலும் அத்தனையும் சிதறி ஓடப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் இன்னும் சத்தமாய். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் எதுனாக்கா கிருபை, ரெண்டாவது உயர்வு, மூணாவது பலன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிருபை, உயர்வு, பலன். என் கூட சொல்லுங்களேன். கிருபை, உயர்வு, பலன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கிருபையை பத்தி தான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னத்தை பத்தி? கிருபையை பத்தி. கிருபை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. கிருபை இருந்தாதான் உயர்வு கிடைக்கும். உயர்வு இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நாம டெய்லி ஒரு யூஸ் பண்ற வேர்டுன்றது கிருபையின் வார்த்தையா இருக்கும். கிருபையின் வார்த்தையா இருக்கும். நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எதனாலங்க? கிருபையினால. அவர் நம்ம மீது வைத்திருக்கிற கிருபையினால. நாம டெய்லியா ஒருத்தரை பார்க்கிறோம், சர்ச் மெம்பரை பார்க்கிறோம், பக்கத்துல இருக்கிறத பார்க்கிறோம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்றோம்? நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்கும். எப்படி சொல்றீங்க? அது ஏதோ ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய கிருபையினால் தான் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்றோம். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் நாம எதையும் ஜெயித்து மேலுக்கு வர முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கிருபைக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கிருபைக்கு ஒரு மீனிங் என்னன்னா, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபையாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபையாம். ஆனா நமக்கு நிறைய காரியங்களில் தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரை எப்பொழுது நம்ம இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்து வாழ்கிறோமோ அந்த கிருபை நமக்குள்ளாய் வாசம் செய்கிறதுனால நாமளும் கிருபை பெற்றவர்களாய் மாறி நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டும் அல்லாமல் பிறரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். அடுத்த வசனத்தை ஒருவர் வாசிக்க. அப்படியே 16வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். எதன் மேல் எதை பெற்றிருக்கிறோம்? கிருபையின் மேல் கிருபை. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். கிரேஸ் அப்பான் கிரேஸ். என்னவா இருக்குது? கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபைன்றதே ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற தயவு. நம்ம மீது வைத்திருக்கிற தயவு. இட்ஸ் a favor. It's a free gift from the Lord ன்னு சொல்றாங்க. அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாய் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கிருபை. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். இலவசமாய் கொடுக்கப்பட்டது தான் என்னது? கிருபை. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த வந்திருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த கிருபை அவருடைய பரிபூரணத்தினாலே, அவருடைய by his fullness, அவருடைய பரிபூரணத்தினால. யாருடைய பரிபூரணத்தினால? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால. நம்மளுடைய பரிபூரணத்தினால் அல்ல. நாம பரிபூரணமான்னு கேட்ட கிடையாது. நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், நாம பொய் பேசியிருக்கோம், நாம திட்டிருக்கோம், நாம குறை பேசியிருக்கோம், நாம என்ன சொல்லியிருக்கோம், பின்னாடி புறம் பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். நாம பரிபூர்ணமா கிடையாது. ஆனா இந்த உலகத்திற்கு ஒரு பாவமும் அறியாமல் நமக்காக பாவம் செய்யாமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்களையும் செய்து நமக்காக நேரம் வரும்பொழுது ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுதான் பரிபூரணம். அதுதான் என்னது? பரிபூரணம். அவர் நமக்காய் பரிசுத்தராய் பரிசுத்தராகவே இருந்து பரிசுத்தராகவே மரித்தார். அதுதான் பரிபூரணம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன்.
நாம பரிபூர்ணமான்னு கேட்டா இல்ல. ஆனா அவர் நமக்காக மரிச்சு நாம் அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால நாமளும் பரிபூர்ணமா ஆயிருக்கோம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோமா? கிருபையின் மேல கிருபையை பெற்றிருக்கிறோமா? கிருபையினால என்ன சொன்னேன்? இட்ஸ் a free gift from the Lord. அது வந்து நமக்கு ஃபேவர். அப்போ வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தயவு, அது வந்து நமக்கு என்னவா இருக்கு? gift from the Lord, ஒரு gift. நாம அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எதனால? fullness of the Lord, அதாவது பரிபூர்ணத்தினால என்ன பெற்றிருக்கிறோம்? கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை எப்படி வந்தது? வார்த்தையின் மூலமாய் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையின் மூலமாய் வந்தது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான் இந்த வரும் நாட்களில், வரும் காலங்களில் இந்த தேசத்தை மாற்றும் அல்லாமல் இந்த உலகத்தையே கலக்க போகிற பிள்ளைகளாய் மாற போகிற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் இன்னும் சத்தமாய். கிருபைனாலே அது என்னங்க? இலவசம். கிருபையின் மேல கிருபையை கொடுத்திருக்காராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். என்ன? கிருபையின் மேல கிருபையை. நாம ஏதோ ஒரு காரியத்துக்காக குறித்து ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸை கொடுக்கிறாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸை கொடுக்கிறார். ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். நாம கிருபையை பெற்றவர்களாய் இருந்தா நாம கேட்கிறத காட்டிலும் அதிகமாய் தருகிறது தான் கிருபை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இனி நீங்க எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் செய்றீங்கனாக்கா அதை காட்டிலும் மேலானவைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். அதை காட்டிலும் இன்னும் சீரான ஒரு காரியங்களை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எப்படின்னா நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். ஏன்னா நீங்களும் நானும் தியான வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கிற. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ கிருபை நமக்கு கிடைச்சிச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிருபை நமக்கு கிடைச்சிச்சா? ஒரு ஆமீன் சத்தமா இன்னும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அவரே கிருபை என் ஊழியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய? விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை என் ஊழியத்தின் பாடலானதே. ஹல்லேலூயா. இப்ப கிருபை கிடைச்சிச்சா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அடுத்து எடுத்துங்க வாசிக்கலாம். யோபுவின் அதிகாரம், ஜாப். இருபத்தி 22வது அதிகாரம், 29-30 ஒருத்தர் வாசிங்க. மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது என்ன? ஒடுக்கப்படும் பொழுதுனாக்க நம்மை ஒதுக்கி வைக்கப்பொழுது. வாசிங்க. திடப்பட கடவர்கள். திடப்பட எக்ஸால்டேஷன் அர்த்தம். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸால்டேஷன். இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அர்த்தம் எக்ஸால்டேஷன் இருக்கும். எக்ஸால்டேஷன்னாக்கா நாம விழுந்தா மறுபடியும் எழுந்திக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம திடப்படுறோம், நாம என்ன பண்றோம்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும். என்ன இருக்கு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சத்தமா. ஒடுக்கப்படும் பொழுது, நாம மனிதர்களால ஒடுக்கப்படும் பொழுது, மனிதர்களால ஒடுக்கப்படும் பொழுது நாம சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் திடப்பட கடவன், நான்
திடப்பட கடவன். சத்தமா சொல்லுங்களேன், நான் திடப்பட கடவன். நீ விழுந்துட்டேன்னு சொன்னாக்கா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை நான் எழுந்துட்டேன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் எக்ஸால்டேஷன். அதுதான் என்னது? எக்ஸால்டேஷன். மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? நிறைய நேரத்துல கீழத்துல தான் பார்ப்பாங்க. எவ்வளவு தூரம் மேலே ஏறி போனாலும் எப்படியாச்சும் இவங்களை இழுத்து என்ன பண்ணிடணும், கீழே தள்ளணும் தான் பார்ப்பாங்க. எப்படியாச்சும் ஒதுக்கிடணும் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நாம என்ன சொல்லணும்னாக்கா, நீங்க கீழே விழுந்திருந்தாலும் சரி, கீழே விழுந்திருந்த இடத்துல இருந்து நீங்க சொல்ல வேண்டிய காரியம், நான் மீண்டுமா எழுந்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது என்னால் அல்ல, ஆனால் என் தேவனால். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் திடப்பட கடவர்கள். திடப்பட கடவர்கள். நான் மறுபடியுமாய் எழுந்திருப்பேன். நான் மறுபடியுமாய் எழுந்திருப்பேன். எத்தனை மனிதர்கள் வேணா நம்ம கீழே தள்ளலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்மளை இல்லாத பொல்லாததெல்லாம் பேசலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்ம குறை சொல்லலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்மளை தள்ளலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்ம நீ ரிஜெக்ட், உன்னால முடியாது போயிடுன்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல எல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய காரியம், நீ என்ன தள்ளினா பரவாயில்ல, நான் மீண்டும் எழுந்திருப்பேன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திடப்பட கடவர்கள், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். அது என்னால் அல்ல, ஆனால் என் தேவனால். ஒரு ஆமென் இன்னும் சத்தமா சொல்ல முடியுமா? சத்தமா ஆமென் வரலங்க, இன்னும் சத்தமா சொல்லணும். சோர்ந்து போயிட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இன்னும் சத்தமா ஒரு ஆமென். மனிதர்கள் ஒடுக்கப்படும் பொழுது நாம திடப்பட கடவர்கள். திடப்பட கடவர்கள்னாக்கா இங்கிலீஷ்ல அதுக்கு அதோட வசனத்தின் அர்த்தம் எக்ஸால்டேஷன் இருக்கு. எக்ஸால்டேஷன்னாக்கா விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலனை நிமித்தமாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் விழுந்திருப்பேன், ஆனாலும் மீண்டுமாய் எழுந்திருப்பேன். என் குடும்பம் விழும், ஆனா மீண்டுமா என் குடும்பம் எழுந்திருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மீண்டுமா எழுந்துருவேன்னு சொல்லுங்க. நான் மீண்டுமா எழுந்து நிற்பேன்னு சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு நான் மீண்டுமா எழுந்து நிற்பேன்னு சொல்லுங்க. அது என் தேவனால்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் தேவனால்னு சொல்லுங்களேன். நான் நிறைய சபைக்கு போவேன். நிறைய சபைக்கு போகும்போது நாங்கள் பக்கத்தில் கை கொடுக்கணும், நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பக்கத்தில் பார்த்த பிரச்சனை. ஆனால் சபையில் அப்படி கிடையாது. சபை கட்டப்பட்டிருப்பது ஒன்று கூட, நாம பிரிங்க இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சொல்லுங்க. இப்போ நான் மீண்டுமா எழுந்திருப்பேன்னு சொல்லுங்களேன். நான் எங்கெல்லாம் விழுந்தனோ அதே இடத்துல நான் மீண்டுமா எழுந்திருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நீ திடப்பட கடவர்கள், நீ திடப்பட கடவர்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். பிரதர், ஊழியத்தில் நிறைய விழுந்திருப்பீங்களே, நிறைய ஊழியத்தில் விழுந்திருப்பீங்க பிரதர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்க இதுக்கு ஃபிட் ஃபார் நத்திங்னு சொல்லியிருப்பாங்களே, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களே, எங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண கூட வராதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால தான் இத்தனை கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு. அன்னைக்கு என்னை யாரும் வேணான்னு சொல்றாங்களே, என்ன மனிதர்களா ஒரு மாதிரி பேசுறாங்களேன்னு சொல்லி ஊழியத்தை விட்டு போயிருந்தாருனாக்கா இத்தனை ஆத்துமாக்களை அவர் சேமித்து வைத்திருக்க முடியாது. என்னை கூட பாடும்போது பார்த்து ரொம்ப சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பாட தெரியாது, அப்போ பாடும்போதெல்லாம் என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. நல்லா பாட தெரிஞ்சவங்கள சொல்றேன். ஆனா இன்னைக்கு அவங்க என்னை பார்த்து கை தட்டுறாங்க நான் பாடும்பொழுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் யார் காரணர்னாக்கா ஆண்டவர். நாம காரணர் கிடையாது. யார் காரணர்? நாம விழுந்துருவோம் தான், ஆனா ஆண்டவர் மறுபடியும் நம்மளை தூக்கிட்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட நிக்கணும். பாதியில எல்லாம் ஓடிட்டு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து எடுத்தவங்க வாசிங்க. ஐசையா, வேற சாப்டர் வாசிக்கணும். ஏசாயா 40வது அதிகாரம். நாற்பதாவது அதிகாரம் 29வது வசனம் 30-31.
சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, யார் பலன் கொடுக்கிறதா? கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு யார் பலன் கொடுக்கிறது? கர்த்தர் பலன் கொடுக்கிறது. இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு கடினமான இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆவிலையும் சோர்ந்து போயிருக்கிறோம், நம்மளுடைய பலத்தினாலும் சோர்ந்து போயிருக்கிறோம், நம்மளுடைய சரீரத்திலையும் நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய ஜுரம் வருது, நிறைய இது வருது, நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, நம்மளுடைய உடல் நலையும் சோர்ந்து போகுது, நம்மளுடைய மனசும் சோர்ந்து போகுது, நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும்பொழுது நம்மளுடைய மனநலமையும் சோர்ந்து போயிடுது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் என்ன கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறாராம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? கிருபையை பார்த்தோம். ரெண்டாவது உயர்வை பார்த்தோம். மீண்டுமா நான் எழுந்துருவேன்னு சொன்னோம், அதாவது உயர்வு. மூன்றாவது சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து, அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? சத்து இல்லாதவங்களை தான் என்ன சொல்லுவாங்க? சத்துவம் இல்லாதவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? சத்துவத்தை கொடுத்து. அதுக்கப்புறமா 30வது வசனம், இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரோ இடறி விழுவார்கள். இளைஞரும் கூட என்ன பண்ணிடுறாங்களாம்? இடறி என்ன பண்ணிடுறாங்க? இலைப்பாய்ந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. வாலிபருங்க கூட இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? இந்த நாட்கள்ல வயசானவங்க என்ன பண்றாங்க? வாக்கிங் போறாங்க, ஜாக்கிங் போறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு நல்லா ஃபிட்னஸா வச்சுக்கணுன்றதுக்காக. ஆனா இங்க போட்டிருக்கு, இளைஞருங்க கூட சோர்ந்து போயிடுவாங்களாம். இளைஞருங்க நம்மளுக்கு இப்போ இளைஞரா இருக்கிறவங்க ஒரு வயதானவங்களை காட்டிலும் ஃபாஸ்டா நடக்க முடியுமா? முடியாதா? முடியும். இளைஞர்களால தான் ஓட முடியும், நடக்க முடியும் வயதானவங்களை காட்டிலும். ஆனா அப்படியாப்பட்டவங்க கூட, அந்த மாதிரியான இளைஞர்கள் கூட இடறி விழுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ நானோ ஒரு நாளும் இடறி விழ மாட்டோம். கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவோம். ராமேன் சொல்லுங்களேன். கழுகு எத்தனை பேருக்கு தெரியும்? கழுகு பார்த்திருக்கீங்களா? ஈகிள் பார்த்திருக்கீங்களா? சோ ஈகிளுக்கு ஒரு குணம் உள்ளது, கழுகுக்கு ஒரு குணம் உள்ளது. அதால 40 கிலோமீட்டர் தூரம் வரலும் பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் வரலும் நமக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தா பிளரா தெரியும். அது பனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, நமக்கு யார் பக்கத்துல வராங்கன்னு கூட தெரியாது. ஆனா கழுகுக்கு ஒரு விசேஷித்த ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதாவது எந்த பறவைகளுக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு மகிமை. அதாவது அது 40 கிலோமீட்டர் வரலும் அதால பார்க்க முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதால எந்த பறவையும் பறக்க முடியாத உயரத்திற்கு பறக்க முடியும். காக்கா இருக்கு, குருவி இருக்கு, என்னென்னமோ பறவை இருக்கு. ஆனா அதையெல்லாம் காட்டிலும் விசேஷத்தமாய் ஆண்டவர் கழுகை படைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன்னா ஏன் கழுகு விசேஷமானதுனாக்கா, அதால தூரமா பறக்க முடியும், அதால கிட்ட இருந்து அவ்வளவு தூரத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியும், இறைய ஈஸையா அதால எடுக்க முடியும். அதுக்கு இத்தனை பவர் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, நிறைய பறவைகளை காட்டிலும் இதுக்கு தான் ஆயுசு நாட்களும் அதிகம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆயுசு நாட்கள் எதுக்கு அதிகம்? கழுகுக்கு தான் அதிகம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ அந்த மாதிரியான கழுகின் ஒரு பலத்தை ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதன் மூலியமா கொடுத்திருக்காருனாக்கா, வசனத்தின் மூலியமாய் கொடுத்திருக்கார். ஒரு ஆமீன் சத்தமா சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, யாருக்கு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டுமா? யார் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்? நாம வசனங்களை தியானித்து தினந்தோறும் ஜெபம் செய்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்கிறார்னாக்கா, கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்ப பண்ணுகிற ஒரு பலத்தை கொடுத்து, அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும். எவ்வளவு தூரம் ஓடினாலும் நமக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு தூரம் நடந்தாலும் நம்ம கீழே விழ மாட்டோம்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய பலன் நம்ம மீது இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். தானியேல் என்றது எத்தனை பேருக்கு தெரியும்? பைபிள்ல தானியேல் எத்தனை பேருக்கு தெரியும்? தானியேல் என்னவா இருந்தாரு?
அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அடிமையா இருந்தாரு. தானியேல் என்னவா இருந்தாரு? அடிமையா இருந்தாரு. அவர் ராஜாவா இருக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அடிமையா இருந்தாரு. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையோ வேற எதுனாலையும் அவருடைய வாழ்க்கை மாறப்படல. ஒன்னே ஒன்னு, ஜெபம். தானியேலுடைய வாழ்க்கை ஜெபத்தின் மூலியமாக ஜெயமாய் மாறியதுன்னு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தானியேலுடைய வேத புஸ்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தானியேலுடைய வாழ்க்கை எதன் மூலியமாக மாறவில்லை. ஒரே ஒரு காரியம், தானியேல் ஜெபித்தா தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாமளும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறணும். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுவும் நம்ம என்ன பண்ணணும்? சண்டேல மாத்திரம் ஜெபிக்கணும். மண்டேல இருந்து சாட்டர்டே ஜெபிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது கூட ஆமென் சொல்றீங்களே. தினமும் ஜெபிக்க வேண்டும். தினமும் தானியேல் ஜெபிச்சது 3 வேளை ஜெபித்திருக்காரு. காலை, மாலை, இரவு. இரவு ஜெபிக்கும் பொழுது மேல் அறைக்கு போய் தனியா தான் ஜெபிப்பாராம். அங்கதான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார் தானியேலுக்கு. நீங்களும் 3 வேளை நம்மளால ஜெபிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒரு வேளையாச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனசெல்லாம் திறந்து ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இந்த வார்த்தை மூலியமாக நமக்கு என்னென்ன கிடைக்குதுனாக்கா, கிருபை கிடைச்சிச்சு, உயர்வு கிடைச்சிருச்சு. நாம விழுந்தோம், இந்த வார்த்தை மூலியமா எழுந்துட்டோம். நமக்கு இப்ப என்ன கிடைச்சது? கழுக போல பலனும் கிடைச்சிருச்சு. பலனும் கிடைச்சிருச்சு. நாம ரொம்ப தூரம் தொலைநோக்கு பார்வையை பார்க்க போறோம். நமக்கு எதெல்லாம் நமக்கு சாதகமா இல்லாத இருந்ததோ அதெல்லாம் சாதகமாய் மாற போகிறது. நமக்கு எதெல்லாம் நம்மளால முடியாது, இந்த என்னுடைய பலத்தினால இந்த காரியெல்லாம் முடியாதுன்னு நினைச்சோமோ அந்த காரியத்தெல்லாம் இனி நமக்கு ஆண்டவர் புது பலன் மூலியமாய் முடிக்க செய்ய போகிறாரு. நம்ம ஓடினாலும் என்ன பண்ண மாட்டோம்? இலைப்படைய மாட்டோம். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை கடினம் தான். கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை கடினம் தான். கிறிஸ்துவர்களா மாறிட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேர்ந்துரும்னு சொன்னா கிடையாது. நோ. ஆனால் கிறிஸ்துவத்திற்குள்ளாகவே இருந்து, கிறிஸ்துவத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து, கிறிஸ்துவத்துடைய வேத பாதகத்தை இன்னுமாய் தெரிந்து கொண்டு, ஜெபத்தில் இன்னும் நாம தரித்து நின்று முழங்காலிட்டு நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்க கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், சண்டே ஆனா 2 hours சர்ச்சுக்கு போறோம், அதனால எங்களுக்கு எல்லாமே வந்துடணும் அப்படின்னு சொன்னா வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் நம்ம டிமாண்ட் வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி டிமாண்ட் வச்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மை தெரியாமல், நீங்க யாருன்னு தெரியாம, நான் யாருன்னு தெரியாம இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நாம என்ன செய்யணும்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுத்திக்கணும்னாக்கா இந்த வார்த்தையை தியானித்து, இந்த வார்த்தையை புரிந்து, இந்த வார்த்தையை சொல்றவங்க கிட்ட அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாய் நடக்கும் பொழுது என்ன கிடைக்குது? நமக்கு கிருபை கிடைக்கிறது. கிருபையின் மூலியமாய் வரங்கள் கிடைக்கிறது. வரங்கள் மூலியமாய் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஆசீர்வாதங்கள் மூலியமாய் உயர்வு கிடைக்கிறது. உயர்வு மூலியமாய் பலன் கிடைக்கிறது. நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அன்னாள் என்ற ஒருத்தவங்களை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பைபிள் அன்னாள். அன்னாள் ரொம்ப காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு பிள்ளைக்காக ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளைக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஜெபத்துல ஒரு சோர்வு இல்லை. அவங்களோட ஜெபத்துல என்ன இல்லை? சோர்வு இல்லை. அவங்க டெய்லி ஜெபிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஒரு நாள் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அவங்க குடும்பத்துல எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கு வசனம். மிகுந்த வியாகுலத்தோடு, ரொம்ப வருத்தத்தோடு ஆண்டவருடைய பாதப்படியில போய் ஆண்டவருடைய பாதப்படத்தில் போய் அவங்க முழங்காலிட்டு ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அப்போதான் அவங்களுக்கு பதில் தராரு, அண்ணாலே நீ சமாதானத்துடனே போ. அவ்வளவு நாள் ஜெபிச்சு அவங்களுக்கு பதில் வரல. ஆனா அன்னைக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க, ரொம்ப வேகலத்தோட போய் ஜெபிக்கிறாங்க. அந்த நாள் அன்னாளுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள். அன்னாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ.
நான் உங்களை பார்த்து சொல்றேன், ரொம்ப நாளா நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க இன்னைக்கு சமாதானத்துடனே போவீங்க. உங்க காரியங்கள் கூடிய விரைவில் வாய்க்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். அந்த மாதிரி சொன்ன ஒரு 10 மாதத்துல என்ன ஆச்சு? அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. சாலமோன் ராஜாவாக ஒரு பிள்ளை பிறந்தார். சாலமோன் ராஜா. பைபிள் வாசங்களுக்கு தெரியும். சாலமோன் தெரியுமா? அவர் சிறு வயதிலே என்னவா இருந்தாரு? தீர்க்கதரிசியா இருந்தாரு. என்னவா இருந்தாரு? தீர்க்கதரிசி. சின்ன பையனா இருக்கும் போதே தீர்க்க தரிசனம் சொல்லிடுவார். நம்மளை பார்த்து நிக்க வச்சு சொல்லிடுவார், உங்க வாழ்க்கை இப்படிதான், உங்க வாழ்க்கை அப்படிதான். ப்ராஃபட்டா இருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவங்க ஒரு சாதாரணமா ஒரு குழந்தைக்காக தான் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களை காக்க வச்சு ஜெபிக்க வச்சது இதுக்காக தான், நீ வெயிட் பண்ணு, உனக்கு கொடுக்கிற குழந்தை அது தீர்க்க தரிசனத்தை சொல்ல போகுதுன்னு சொல்லி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு சாதாரணமான குழந்தையை கொடுத்துடல, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற குழந்தையாகவே அண்ணாளுக்கு கொடுத்தார். அந்த மாதிரி நம்ம காத்திருந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து வசனங்களை தியானித்து நம்ம ஆராதிச்சு இன்னொருத்தருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி நாம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இடரல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மறைந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாம் என்ன ஆயிடும்? மறைந்து போய்விடும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளின் அதிகாரங்கள் எல்லாம் நீங்கி வெளிச்சமாய் மாறிடும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் புரிந்தது? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சும்மா முடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லக்கூடாது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சீக்கிரமா வரப்போகுது. அதுக்காக வேண்டிய ஒரு ஆமேன் சொல்லாதீங்க. புரிஞ்சிருந்தா மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சத்தமாய். கிருபை கிடைக்கிறது. கிருபையின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. சந்தோஷம் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது, உயர்வு கிடைக்கிறது, எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கணும்னாக்கா நம்ம இது வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு நல்ல வாசித்து நல்ல ஜெபம் செய்து கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அன்பா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற மிக பெரிதான காரியம் கிறிஸ்துவர்களுக்கு அன்பு. என்னது? நாமளும் பிறருக்கு அன்பை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை மாத்திரம் நம்ம செய்யும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.